கணபதி சரணம் கணநாதா சரணம். வணக்கம், நான் ஆர்ஜே நந்தினி. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று சொல்ல போகிறேன். வெற்றி, சக்ஸஸ், விக்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னும் போது ஜஸ்ட் வின்னிங்கா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதையும் தாண்டி நிறைய இருக்கிறது அப்படின்றத சொல்றாங்க. உண்மையான வெற்றி என்ன தெரியுமா? உங்களுக்கு கிடைத்த அந்த வெற்றியை பகிர்வது தான் உண்மையான வெற்றி அப்படின்றத சொல்றாங்க. அதாவது ஒரு 10 பேருக்கு இப்படி 15 நாளா பார்ட்டி பண்ற அந்த பகிர்வு அவர்கள் அங்கே சொல்லவில்லை. இந்த வெற்றி உங்களுக்கு ஒரு அனுபவம் தந்திருக்கும் இல்லையா? உங்களுடைய ஏற்றங்கள், உங்களுடைய இறக்கங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த அனுபவத்தை மற்றவர்களுடன் பகிர்வது தான் உண்மையான வெற்றி அப்படின்றத சொல்றாங்க. அதாவது நீங்க உங்களுடைய அந்த பயணத்தை தொடங்கும் போது ஆரம்பத்தில் வந்து பாத்தீங்களா, உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்திருக்கும், உங்களுக்கு ஒரு அனுபவம் இல்லாத நிலை இருந்திருக்கும், உங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும், தயக்கம் இருந்திருக்கும், நிறைய கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். இந்த மாதிரி 1000 விஷயம் தாண்டி தான் கடைசியா நாங்க வெற்றியை பார்த்திருப்போம் இல்லையா? அந்த மாதிரி உங்களோட உங்களோட பாதையில பின்னுக்கு வாரவர்கள், இப்படி 1000 கொஸ்டினோட 1000 கேள்வியோட இருக்கிறவர்களுக்கு நீங்களா போய் உங்களால் முடிந்த அளவு ஹெல்ப் பண்றது, அவர்களுக்கான உங்களுடைய அனுபவத்தை சொல்றது, உங்களுடைய ஏற்ற இறக்கங்களை சொல்றது, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அவர்களுக்கு சொல்றீங்க இல்லையா? உங்களோட வெற்றியின் அனுபவத்துல, அதுதான் உண்மையான வெற்றி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னோட வெற்றி நான் கிடைச்சது, நான் கஷ்டப்பட்டு எடுத்தேன், எனக்கு மட்டும்தான் அப்படின்றத அந்த வெற்றியோட ஃபிளேவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி உபஜாப் இல்லாம போயிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்பெல்லாம் நீங்க உங்களை மாதிரியே ஆக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதே பாதையில வந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு நீங்களா போய் ஒரு உதவி செய்யும் போது அவர்களுடைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கடவுள் மாதிரி வந்து எனக்கு உதவி செய்தாம்பா அப்படின்னு சொல்லி உங்களை வந்து கடவுளுக்கு பக்கத்திலேயே வச்சிருப்பாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த வெற்றின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா எல்லாம் கிடைக்கிறது இல்லை. இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வெற்றி எனக்கு கிடைச்சது, நான் தான் செய்தேன் அப்படின்றது இருக்கிறத விட உங்களோட பாதையில வாராக்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா கடவுளோட இன்னொரு வெர்ஷனா உங்களை பார்ப்பாங்க. ஒரு சில ஆக்களுக்கு இதுல இருக்குமா, அவங்களும் வந்துட்டாங்கன்னா வாட் டு ஐ டூ அப்படின்னு நீங்க எப்பப்பெல்லாம் எவ்வளவுக்கு உங்களால முடிஞ்ச அளவு மற்றாக்களுக்கு உதவி செய்யறீங்களோ லக்கா உங்களுக்கு நிறைய விடயம் வந்து சேரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் அ வின்னர் அண்ட் இஃப் யூ சீ பீப்புள் ஆர் ஸ்ட்ரகிளிங், அவர்களுக்கு நீங்களா போய் உதவி செய்யுங்க. அது உங்களுக்கும் நல்ல, அவர்களுக்கும் ஒரு கை கொடுத்த மாதிரி இருக்கும். சரி, இவ்வளோ சொல்றீங்களே, எந்த புக்? நன்னத பகவத்கீதை. I'll see you in the next video.